தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வைகரை கிளாஸ்ல 50வது கிளாஸ். நம்மளுடைய வைகரை சீரிஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 50வது கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போறோங்க. ஸோ மொத்தம் 100 கிளாஸ் வந்து 50% நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். ஸோ இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா சிற்றிலக்கியங்கள்ல பிள்ளைத்தமிழ். சிற்றிலக்கியங்கள்ல பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேங்க. இந்த பிள்ளைத்தமிழ் நேற்று வந்து பார்த்தா சிற்றிலக்கியம் தூது பார்த்தோம் இல்லையா? சோ தூது அப்படிங்கிற அதாவது பிள்ளைத்தமிழ்ல இருக்கிற அதிக பாடல், அதுக்கப்புறம் தான் இருக்கும் தூது இருக்கும் சிற்றிலக்கியங்கள்ல. சோ அப்படிப்பட்ட பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற டாபிக் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். பிள்ளைத்தமிழ்லாம் என்ன, அது யாருக்கு பாடலாம், எப்படி பாடணும், எத்தனை பருவமா பாடணும், எத்தனை பாடலா பாடணும், பிள்ளைத்தமிழ் பாடல சிறந்தவர் யாரு, ஒவ்வொரு பருவமும் எப்படி பாடுவாங்க, சோ ஸ்கூல் புக்ல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பாடம், இதெல்லாம் நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாருங்க. இறைவனையோ நல்லாரையோ மன்னனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்படும் சிற்றிலக்கியவே பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன சொல்றாங்க? இறைவனா இருக்கலாம், ஒரு தலைவனா இருக்கலாம், இல்ல ஒரு சான்றோரா இருக்கலாம், அல்லது ஒரு தலைவியா இருக்கலாம், யார வேணாலும் பாடலாம். அவங்கள அதாவது பெரியவங்க சின்ன குழந்தையா நினைச்சு பாடக்கூடியதான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளைத்தமிழ். சரி, ஒரு சின்ன குழந்தையா நினைச்சு பாடக்கூடியது பிள்ளைத்தமிழ். ஓகே, இப்ப இறைவனையோ நல்லாரையோ மன்னனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்படுவது என்னது? பிள்ளைத்தமிழ். சிற்றிலக்கியங்களில் மிகுதியான இலக்கியங்கள் பிள்ளைத்தமிழ் தான். அதிகமா இருக்கிறதுங்க பிள்ளைத்தமிழ் தான். சரிங்க? அதாவது நம்ம சொல்லலாம் சிற்றிலக்கியத்துல அதிகமா இருக்கிற பிள்ளைத்தமிழ், ரெண்டாவது அதிகம் தான் என்னது? தூது. போன கிளாஸ் தான் நான் பார்த்திருப்போம் இல்லையா? அதுங்க இந்த பிள்ளைத்தமிழ் எப்படி பிரிக்கிறோம்? ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். அதாவது பொதுவாக பார்க்கணும். அப்போ ஆண்பால் பிள்ளைத்தமிழ் நிறைய இருக்கு, ஆண்பால் பிள்ளைத்தமிழ் எல்லாம் உண்டா அப்படின்னா கிடையாது. ரெண்டு பேருக்குமே பாடலாம். நமக்கு வந்து மீனாட்சிமை பிள்ளைத்தமிழ் இருக்கு, காந்தியமை பிள்ளைத்தமிழ் இருக்கு இல்லையா? சோ ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சரிங்களா? ஓகேங்க. இப்போ பிள்ளைத்தமிழ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். பிள்ளைத்தமிழுக்கு வேற என்ன பேர் இருக்கு? பிள்ளை கவி, பிள்ளை பாட்டு. பிள்ளைத்தமிழுக்கு வேற பேரு பிள்ளை கவி, பிள்ளை பாட்டு அப்படின்னு இது பேர் சொல்லியிருக்கோம். சரிங்க? குளவி மருங்கினும் கிழவாதாகும், குளவி மருங்கினும் கிழவாதாகும் அப்படிங்கிற தொல்காப்பிய இலக்கணத்தில் படி பாடக்கூடியதான் பிள்ளைத்தமிழ். குளவி மருங்கினும் கிழவாதாகும் அப்படிங்கிற இலக்கணப்படி, தொல்காப்பிய இலக்கணப்படி பாடக்கூடியதான் பிள்ளைத்தமிழ். சரி, ஓகே. பிள்ளைத்தமிழ் எப்ப இருந்து பாடுவாங்க அப்படின்னு சொன்னா 3வது மாதத்துல இருந்து. 3வது மாதம் குழந்தை பிறந்து 3வது மாதத்துல இருந்து பாடக்கூடியதான் என்னது? இந்த பிள்ளைத்தமிழ். சரிங்களா? எப்ப பாடக்கூடாதுன்னா ஒருத்தரை அரசரா முடிசூட்டினதுக்கு அப்புறம் பாடக்கூடாது. சரிங்க? இப்போ ஒரு குழந்தை வந்து பாடுறோம் 3வது மாதம் 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21வது மாதம் வரை பாடுறோம். இன்கேஸ் அந்த குழந்தையா இருக்கும்போதே முடிசூட்டுறாங்கன்னா அதுக்கு எடுத்து பாடக்கூடாது. சரிங்களா? சோ ஒரு குழந்தைய வந்து பாடக்கூடியது 10 பருவமா. இப்போ 3வது மாதத்துல இருந்து பாடுறோம். சரி, ஒவ்வொரு பருவமும் 3வது மாதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. சரி, அது ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? அது நல்லா இருக்குங்கிறத ஆசிரிய சந்த விருத்தம். பாவை என்னன்னா ஆசிரிய சந்த விருத்தம், அதாவது 16 சீர்ல பாடணுங்க. சரி, 16 சீர், அதாவது ஒரு லைன்ல 16 வார்த்தைகள் இருக்கணும். ஒரு லைன்ல எத்தனை? ஒரு அடியில 16 சீர்கள், 16 வார்த்தைகள் இருக்கணும். அதான் ஆசிரிய சந்த விருத்தம்னு சொல்லுவோம். சோ ஆசிரிய சந்த விருத்தத்தெல்லாம் பார்ப்போம். விருத்தம்னா 4 லைன் அர்த்தங்க. சரிங்க? மொத்தம் 4 லைன் இருக்கணுங்க, 4 அடிகள் இருக்கணும். சரி, ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 அடிகள் இருக்கும். ஒரு அடியில 16 வார்த்தைகள், 16 சீர்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அடி. இது மடக்கி எழுதிருக்கிறோம், நம்ம இடம்லாம் ஃபுல்லா அடிட்டோம், தள்ளி வரும். சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. சரியா? கரெக்டா பிரிச்சலாம் 16. ஸ்கூல் புக்ல இருக்க அப்படி கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி எடுத்து போட்டிருப்போம். சரியா? இது 16 சீர்கள் இருக்கு. ஓகேவாங்க? அதாவது இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அடிங்க. 2, 3, 4. சரியா? ஏன்னா விருத்தம்னா 4 அடிகள் ஒரே மாதிரி இருக்கணும். செம், பைன், கம், வம், இந்த ஒரே மாதிரி ஆரம்பிக்கு பாத்தீங்களா? இப்ப கண்ணின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 அடிகள் ஒரே மாதிரி தொடுக்கிறது கண்ணின்னு படிப்போம்லங்க. அது மாதிரி விருத்தம்னு சொல்லலாம் 4 அடிகள் ஒரே மாதிரி தொடுக்கணும். சரிங்க? 4 அடிகள், அதான் 4 லைன் ஒரே மாதிரி. இந்த இருக்கா? செம், பைன், கம், வம், அதாவது எதுகை 4ல ஒரே மாதிரி இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு அடின்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? இது 1, இது 2 நீங்க எண்ணிடக்கூடாது. 1, 2 எண்ணக்கூடாது. இது முதல் அடி, இது 2வது அடி, இது 3வது அடி, இது 4வது அடி. சரியா? அதாவது பிள்ளைத்தமிழை பொறுத்த வரைக்கும் 10 பருவமா பிரிச்சு பாடுவாங்க. ஒரு பருவத்துக்கு 10 பாட்டு. பிள்ளைத்தமிழ்ல 10 பருவமா பிரிச்சு பாடுவோம். ஒரு பருவத்துக்கு 10 பாடல்.
இதுல ஒரு பாட்டுக்கு எத்தனை அடிகள் இருக்குன்னா 4 அடிகள். ஒரு பாட்டுக்கு 4 அடிகள், 4 வரிகள் தான் இருக்கும். சரிங்க, ஒரு பாட்டுக்கு 4 அடிகள் தான் இருக்கும். ஓகேவா? சரி, அப்போ ஒரு பாட்டுக்கு 4 அடிகள், 10 பாடல்கள் சேர்ந்ததான் ஒரு பருவம், 10 பருவம் சேர்ந்தா ஒரு நூல். சரியா? ஓகே, ஒரு பிள்ளைத்தமிழ். அப்ப எத்தனை? 10 பருவமா? ஒரு பருவத்துக்கு 10 பாட்டுன்னு சொன்னா 100 பாட்டு பாடணும். ஓகேவாங்க? சோ இதான் விருத்தம். ஆசிரியர் சந்த விருத்தத்துல பாடுவாங்க. ஆசிரியர் சந்த விருத்தம்னு சொல்லும்போது, விருத்தம்னு சொன்னா 4 வரிகள், ஆசிரியர் சந்தம்னு சொல்லும்போது ஒரு வரியில 16 வார்த்தைகள் இருக்கணும். ஓகேவா? பிள்ளைத்தமிழ் முன்னோடி அப்படின்னு யார சொல்றோம்னா பெரியாழ்வார சொல்றோம். சரிங்க, பிள்ளைத்தமிழ் முன்னோடின்னு யார சொல்றோம்னா பெரியாழ்வார். கண்ணனை குழந்தையா நினைச்சு பாடுவார். முதல்ல கண்ணனை குழந்தையா நினைச்சு பாடினவர் யாருதான்? கண்ணனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடினவர் பெரியாழ்வார் தான். பின்னாடி அதே கண்ணனுக்கு பாடினவர் பாரதியார் இருக்கிறாரு. இருந்தாலும் கண்ணனுக்கு பிள்ளைத்தமிழ், கண்ணனை பிள்ளையா நினைச்சு பாடினவர் யாருதான் அப்படின்னா, ஏன்னா பெரியாழ்வார் வந்து கண்ணனை தன்னோட குழந்தையா நினைச்சு வளர்த்தாரு. சரிங்களா? சோ கண்ணனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடினது யார் அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார். அதனால பிள்ளைத்தமிழோட முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார சொல்றோம். சரிங்களா? அடுத்து ராமனை குழந்தையாக பாவித்து பாடினவர் குலசேகர ஆழ்வார். சரிங்களா? ராமனை ஒரு குழந்தையா நினைச்சு பாடினது யாருன்னா குலசேகர ஆழ்வார். ஓகேவா? அடுத்து பிள்ளைத்தமிழ் ஆயினும் பெரிய தமிழ் என்று சிறப்பிக்கப்படுவது திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். அதாவது எப்படி சொல்றது, திருச்செந்தூர் அது பாடின முறைக்காக ஒண்ணு சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் ஆயினும் பெரிய தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்க, பிள்ளைத்தமிழ் ஆயினும் பெரிய தமிழ்னு சொல்லக்கூடியது திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். அதை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்க, ஓகே, இதை பார்ப்போம். நம்ம என்ன சொல்லிருக்கோம், இந்த பருவங்களெல்லாம் நம்ம கீழே பார்க்க போறோம். அதனால இங்க நான் சொல்லல. சரியா? ஒண்ணு இல்ல. இப்ப என்னன்னா பிள்ளைத்தமிழ்லாம் யாருக்கு பாடுறது? ஒரு அரசரையோ அல்லது அரசியையோ இறைவனையோ சான்றோரையோ குழந்தையா நினைச்சு பாடுறது. 10 பருவமும் பிரிச்சு பாடணும். உங்க குழந்தைய நினைச்சு 3வது மாசத்துல இருந்து 3வது மாசம் 4வது மாசம் இந்த குழந்தை எப்படி இருக்கும், 4, 5ல எப்படி இருக்கு, சரி 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. சோ இந்த இதுல வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாடுறதா என்ன அப்படின்னு கேட்டா இந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்றோம். சரிங்க, சோ இந்த பிள்ளைத்தமிழை பொறுத்த வரைக்கும் 10 பருவம் பிரிச்சு பாடுவோம். ஒரு பருவத்துக்கு 10 பாட்டுங்க. ஒரு பாட்டுல 4 அடிகள் இருக்கணும், ஒரு அடியில 16 சீர்கள் இருக்கணும். ரொம்ப முக்கியம், அதனால திரும்ப திரும்ப நம்ம பார்க்கணும். சரி, வேற என்ன பேர் சொல்றோம்னா பிள்ளை கவி, பிள்ளை பாட்டு அப்படின்லாம் சொல்றோம். 3ஆம் மாசத்துல வந்து பாடுறோம். முடிசூட்டின பிறகு பாடக்கூடாது. ஒருத்தர் அரசரை முடிசூட்டினா அவரை பாடக்கூடாது. சரி, பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துக்கு முன்னோடி யாரு அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார். ஏன்னா பெரியாழ்வார் தான் கண்ணனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடினவர். கிருஷ்ணரை தன்னோட குழந்தையா நினைச்சு பாடினவர் அவரு. பின்னாடி பாரதியார் படிப்பார். பட் இருந்தாலும் என்ன, கண்ணனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடினது யார் அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தோமே, இதுல ஒண்ணு பார்த்தோமா, எஸ், ராமர் குழந்தையா நினைச்சு பாடினது யாரு? குலசேகர ஆழ்வார். குலசேகர பெருமாள்னு சொல்லுவோம் இல்லையா, 12 ஆழ்வார்ல ஒருத்தர் அவர். அது மாதிரி பிள்ளைத்தமிழாயினும் பெரிய தமிழ் அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்றோம் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் சொல்றோம். அடுத்து வாராது இருந்தால் எண்ணி நாம் உன் வடிவேல் விழிக்கு மைய எழுதேன் அப்படின்னு சொன்னது அழகிய சொக்கநாதர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் சொல்லுவாரு. அது நம்ம கீழே பார்ப்போம். சரியா? 10 பருவங்கள் இருக்காங்க. இந்த 10 பருவங்கள்ல முதல் 7 பருவங்கள் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7ம் ஆண்பால் பெண்பால் 2 பேருக்கும் பொதுவானது. சரியா? ஆண்பாலுக்கும் பொதுவானது, பெண்பாலுக்கும் பொதுவானது. சரியா? ஓகே, இப்போ அந்த முதல் 7 பருவங்கள் ஆண்பால் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு பொதுவானது. இதுவே அடுத்து 8, 9 இருக்கு இல்லையா, அது மட்டும் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வேற, பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வேற. சரியா? இப்போ முதல்ல இருக்கக்கூடிய 7 2 பேருக்கும் பொதுவானது, ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும். அதாவது ஒரு ஆண் குழந்தைய பாடினாலும் பெண் குழந்தைய பாடினாலும் மொத்தம் 10 பருவத்துல முதல் 7 பருவம் காமனா இருக்கும். பேலன்ஸ் அடுத்த 8, 9, 10 இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் மாறுங்க. சரிங்களா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, காப்பு செங்கீரை தாள் சப்பாணி முத்தம் வருகை. காப்பு செங்கீரை தாள் சப்பாணி முத்தம் வருகை. இந்த 7 ஒன்னா இருக்கும். அடுத்து பெண்பால் பிள்ளைத்தமிழா இருந்தா 8, 9, 10 என்ன, அம்மானை கலங்கு செல். சரிங்க, கலங்குதான் நீராடல் அப்படின்னு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஆண்பால் பிள்ளைத்தமிழ சிற்றில் சிறுவரை சிறிது. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சரி, இதுல பாப்போமா, முதல்ல பாருங்க, இந்த 10 பருவங்கள் எதை பத்திங்க சொல்லுது அப்படின்னு பாப்போமா. இப்போ காப்பு அப்படின்னு சொல்லும் போது எத்தனாவது மாசம்? 3வது மாசத்துல பாடுவாங்க. சரியா? காப்பு 3வது மாசம். அதாவது 3, 4. சரிங்களா? 3ஆம் மாசமும் 4ஆம் மாசமும் இருக்கும் காப்பு. சரியா? குழந்தையோட 5வது மாசம் 6வது மாசத்துல பாடுற செங்கீரை, 7, 8 தாள், 9, 10 சப்பானி, 11, 12 முத்தம், 13, 14 வருகை,
15, 16 அம்புலி. சரிங்களா? இந்த ஒற்றைப்படை மட்டும் ஞாபகம் 3, 5, 7, 9 3ஆம் நம்பர்ல ஆரம்பிக்க மட்டும் ஞாபகம் ஃபுல்லா 6 நம்பரா இருக்கும் 3ஆம் மந்த்ல இருந்து. சரிங்க? அதாவது வளர்ந்தவங்க தான் அவங்கள ஒரு குழந்தையா நினைச்சு போகணும். 3ஆம் மாசமா இருந்தா எப்படி இருக்கும், 5ஆவது மாசத்துல இந்த குழந்தை எப்படி இருந்திருப்பாரு, 7ஆம் மாசத்துல எப்படி இருந்திருப்பாங்க நம்ம இமேஜின் பண்ணி பாடுறது. சரியா? ஓகே. இதுல 15, 16 இருந்துச்சா, 15ஆ? அப்ப இது என்னது 17, 18, 19, 20, 21, 22. அப்ப பாருங்க எந்த மத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சரிங்க? ஓகே. அப்ப என்ன பாடுறாங்க அப்படின்னு பார்ப்போமா? காப்பு அப்படின்னு சொன்னா பாதுகாப்புக்காக பாடுறது. அதாவது காக்கும் கடவுளான திருமாலை நினைச்சு பாடுறது. இந்த குழந்தைக்கு நோய் நொடி இல்லாம பசி வறுமை இல்லாம இருக்கணும்னு சொல்லி யார திருமாலை நினைச்சு வேண்டி பாடக்கூடியதான் காப்பு. காக்கும் கடவுளாகிய திருமாலை நினைச்சு பாதுகாப்புக்காக பாடக்கூடியது. சரிங்களா? ஓகே. செங்கீரை இது வந்து 2வது பருவம். சரியா? முதல் பருவம் என்ன பார்த்திருக்கோம்? காப்பு. சரி, 2வது பருவம் என்னது? செங்கீரை. செங்கீரைனா என்னங்க அப்படின்னா 2ஆ பிரிக்கிறோம். என்னன்னா ஒண்ணு செம்மை கூட்டல் கீரை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா செம்மை கூட்டல் கீர் அப்படின்னு சொல்றாங்க. 2 மீனிங் இருக்கு. சரியா? 2ல எது இருக்கு பாருங்க. 2 மீனிங் ஏதாவது ஒண்ணு இருக்கும். செம்மை கூட்டல் கீரை அல்லது செம்மை கூட்டல் கீர்னு சொல்றோம். சரி, செம்மை கூட்டல் கீரைனா என்ன? கீரை தண்டு இருக்கையா, கீரை தண்டு காத்துல அசைற மாதிரி குழந்தையோட தலை அசைறது. அதாவது 5ஆவது மாசம் வச்சுக்கோங்களேன். இப்ப 5ஆவது மாசம் இருக்குல்ல, 5ஆம் மாசத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை தலை நல்லா சமந்து இருக்காது. தலை அப்படின்னு நிக்கிறது ஓரளவு தான் நிக்கும். அப்படி அப்பப்போ லைட்டா தலை ஆடும்ல குழந்தையோட தலை. அந்த தலை ஆடுறது எப்படி இருக்குன்னா காத்துல கீரைத்தண்டு அசைற மாதிரி இருக்கு. அப்படிங்க காத்துல கீரைத்தண்டு அசைற மாதிரி இந்த குழந்தையோட தலை வந்து அப்பப்போ அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா குழந்தையோட தலை இன்னும் நிக்கல, தலை சுமக்க ஆரம்பிச்சிருக்காது இல்லையா அந்த டைம்ல. சரிங்களா? அதான் செம்மை கூட்டல் கீரை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு மீனிங் என்னங்க? செம்மை கூட்டல் கீர். கீர்னா ஒலின்னு அர்த்தம். அது என்னங்க கீர்னா ஒலி அப்படின்னா இந்த டைம்ல ஒரு 5ஆவது மாசம் அந்த குழந்தை என்ன பண்ணும், தனியா எங்கேயாவது படுக்க வச்சுட்டு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து சவுண்ட் கொடுக்க தெரியுமா? அந்த குழந்தைக்கு பேச தெரியாது. ஆனா என்ன பண்ணும், நம்மளை தனியா விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அவங்க கூப்பிடுறதுக்காக சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். அது ஏதோ அப்பப்போ ஏதாவது சவுண்ட் கொடுக்கும் இல்லையா, அதான் இனிமையான ஒலின்னு பேரு. கீர்னா ஒலி. சரி, அப்ப 2வது பருவம். 5ஆவது பருவத்தை என்ன சொல், குழந்தை இனிமையான ஒலியை எழுப்பக்கூடிய பருவம்னு சொல்றாங்க. இன்னொன்று குழந்தையோட தலை காத்துல கீரைத்தண்டு அசைற மாதிரி அசைறதுன்னு சொல்றாங்க. 2 மீனிங் இருக்கு. சரியா? 3வது பாகம் என்னது? தாள். தாள்னா நாக்கு. தாள்னா நாக்கு. இது வந்து சில தாளாட்டு பாடும் பருவம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, குழந்தை நாக்க அசைச்சு பேச ட்ரை பண்றது. ஏன்னா 5ஆவது மாசத்துல குழந்தை வந்து சவுண்ட வெளியில கொடுக்குது இல்லையா, அப்போ ஒரு 7ஆம் மாசம் என்ன பண்ணுதுன்னா நாக்க அசைச்சு பேச ட்ரை பண்ணுது. சரியா? ஏதோ பேசுவாங்க, ஆனா நமக்கு தான் புரியாது இல்லையா. அதான். அடுத்து 4வது பருவம் என்ன? 9ஆம் மாதம் சப்பாணி அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாணி அப்படிங்கிறது என்னன்னா உள்ளங்கை. 9 மாசம் ஆச்சா, குழந்தை நினைச்சு உட்கார வச்சிருப்பாங்க. குழந்தை நினைச்சு உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்து கைப்பட்டி விளையாடுவாங்க இல்லைங்க, இந்த உள்ளங்கை. இதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பாணின்னு சொல்லுவோம். அந்த கைப்பட்டும் போது சவுண்ட் இருக்கு, அந்த சவுண்ட் பேரு சப். சரிங்க? அந்த சவுண்ட் இருக்குல்லையா, அதுக்கு பேர சப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உள்ளங்கையை எப்படி கூட்டுறாங்க, அதுதான் பாணி. குழந்தை நினைச்சு உட்கார்ந்து விளையாடுறோம், சப்பாணி. அடுத்துங்க 5வது பருவம் முத்தம். முத்தம் நம்ம சொல்றதெல்லாம் குழந்தைக்கு புரிய ஆரம்பிச்சுக்குமா, அப்ப அந்த குழந்தை கேட்டோம்னா முத்தம் கொடுக்கும் இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. 6வது பருவம் வருகை. இப்போ குழந்தை என்ன பண்ணுது, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அப்படி நடக்கக்கூடிய பருவம். இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லுயா, இப்போ குழந்தை நடந்து வரக்கூடிய பருவம், அதுதான் வருகை. அடுத்துங்க 7வது பருவம் அம்புலி. அம்புலின்னு சொன்னா நிலா. இப்போ வந்து குழந்தை சரியா சாப்பிடலாம், என்ன பண்ணுவோம், குழந்தை வந்து நிலாவை காட்டி நிலாவா நீ சாப்பிடலாம், குழந்தை சாப்பிடல, நிலா வந்து அப்படி சாப்பிட்றப்பன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குழந்தைய வந்து இந்த நிலாவை காட்டி விளையாட கூப்பிடுறப்ப சரி, அம்புலினா நிலா. சரிங்க. இப்போ இந்த 7 பருவம் இருக்கு இல்லையா, காப்பு பாதுகாப்புக்காக திருமால் நினைச்சு பாடுறது. அடுத்து செங்கீரை, இந்த தலையாட்டக்கூடியது அல்லது ஒலி எழுப்பக்கூடிய பருவம். தாள் நாக்கு அசைச்சு பேச ட்ரை பண்ற பருவம். சப்பாணி குழந்தை எந்திரிச்சு உட்காந்து கைக்குட்டி விளையாடுற பருவம். முத்தம் நம்ம கேட்டோம்னா முத்தம் கொடுக்கக்கூடிய அந்த பருவம், எச்சில் ஒழுக முத்தம் கொடுக்கலையா அந்த பருவம். வருகை குழந்தை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்ச பருவம். வீட்டுல ஆளு போற இடத்துல உட்காந்துட்டு வா வாமோ அந்த குழந்தையும் நடக்க ஆரம்பிச்ச சந்தோஷத்துல வேகமா அங்க ஓடி வரும் தெரியுமா, அந்த பருவம் தாங்க. அம்புலி நிலாவை வந்து விளையாட கூட்டக்கூடிய பருவம். இந்த 7 பருவம் பொதுவா இருக்கு.
அடுத்து என்ன பண்றோம், ஆண்டாள் பிள்ளைத்தமிழுக்கு 3, பெண்டாள் பிள்ளைத்தமிழுக்கு 3 நம்ம பிரிச்சு கொடுத்துட்டோம். சரி, என்னங்க அப்படின்னா ஆண்டாள் பிள்ளைத்தமிழுக்கு என்ன, சிற்றல், அதாவது சிற்றல் சிதைத்தல் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. சிற்றல் அப்படின்னு சொன்னா என்னன்னா இது சொல்றது சிறு கூட்டல் இல், இல்லது வீடு, மண்ணுல வீடு கட்டி விளையாடுறது. அப்ப சிறு கூட்டல் பறை, பறை கொட்டி விளையாடுறது. சிறு கூட்டல் தேர், தேர் ஓட்டி, அதாவது கார் ஓட்டி விளையாடுவோம்லாங்க, மொபைல்ல கார் ஓட்டுறது சொல்லல, சரிங்க. முன்னாடி கார் ஓட்டி விளையாடுவோம், அடுத்து ஏதாவது மர வண்டியில தள்ளி ஓடுவோம்ல, அந்த மாதிரி தேர் ஓட்டி விளையாடுறதுனாங்க அதான் சிறுது. சரி, அப்ப ஆண்டாள் பிள்ளைத்தமிழ் என்னது, சிற்றில் சிறுவரை சிறுது. பெண்டாள் பிள்ளைத்தமிழ் என்ன சொல்றோம், அம்மானே, இந்த குழந்தைங்க வட்டமா உட்காந்து கையில ஒரு பால் வச்சு பாஸ் பண்ணி விளையாடுறது, சரிங்க. அடுத்து இதுல 2 பருவம் கொடுப்பாங்க, சரியா. 9வது பருவம் கழங்கு. கழங்கு தான் சில இடத்துல என்ன சொல்றாங்க, நீராடல் பருவம், தண்ணியில் விளையாடுறதுன்னு சொல்றாங்க, நீராடல் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கழங்குங்கிற விளையாட்டு வந்து பெண்கள் கல் வச்சு விளையாடுறது. இப்ப மேல ஒரு கல்லை போட்டு கீழே வந்தோன்னா எடுத்து விளையாடுவாங்க, தட்டாங்கல் சுட்டிக்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி, சரியா. சோ அந்த மாதிரி கழங்கு பத்தி சொல்லுவாங்க. கழங்கு அப்படிங்கும்போது பிள்ளைத்தமிழ்ல நீராடல் பருவம். இதுவே பெண்கள் விளையாடக்கூடிய கலங்காட்டம் அப்படின்னா கல்லை வச்சு விளையாடுறது, சரியா. ஓகே, அடுத்து ஊசல் அப்படின்னு சொன்னா தெரியும், ஊஞ்சல், அது நமக்கு தெரியுங்களா, அதாங்க. சோ அம்மானை கழங்கு ஊசல், இது பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு. ஆண்டாள் பிள்ளைத்தமிழ்னா சிற்றில் சிறுவரை சிறுவர், பெண்பால் பிள்ளைத்தமிழ்னா அம்மானை நீராடல் ஊசல், அதாவது அம்மானை கழங்கு ஊசல், சரியா. கலங்குதான் அதுல வரணும், அதோட மீனிங் தான் நீராடல், ஓகேவா. 10 பருவங்கள், அந்த குழந்தையோட நடவடிக்கைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதா. ஒரு தலைவன் இருக்காரு அந்த ஊர்ல, ஒரு தலைவன், அந்த தலைவன் எப்படி இருக்காருன்னா ஒரு 5வது மாசத்துல எப்படி தலையா அசைச்சிருப்பாரு, 7வது மாசத்துல எப்படி பேச ட்ரை பண்ணிருப்பாரு, 9வது மாசத்துல எப்படி உட்கார்ந்து இருப்பாரு, 11வது மாசம் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எப்படி முத்தம் கொடுத்திருப்பாரு, 13வது மாசம் எப்படி நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு, 15வது மாசம் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சு நிலாவை காட்டிலாம் சோறு ஊட்டியிருப்பாங்க, ஒரு 17வது மாசம் சின்ன வீடு கட்டி இடிச்சு விளையாடுறாரு, 19வது மாசம் பறை குட்டி விளையாடுறாரு, 21வது மாசம் என்ன பண்ணாரு, ஒரு தேர் ஓட்டி விளையாடுறாரு. இது பெண்பாலா இருந்தா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் இருந்தாங்க அந்த அம்மா. அடுத்து 8வது மாசத்துல அந்த அம்மா, சரி 8வது பருவம், 17வது மாசத்துல அந்த அம்மா சுத்தி இருந்து இப்படி பொண்ணுங்களோட விளையாண்டாங்க, 19வது மாசத்துல இப்படி கலங்காடுனாங்க, 21வது மாசத்துல இப்படி ஊஞ்சல் ஆடினாங்க, இந்த மாதிரி, சரிங்க. அவங்க இப்படி இமேஜின் பண்ணி பாடுறதா என்ன அப்படின்னா நமக்கு பிள்ளைத்தமிழ், ஓகேவா. பிள்ளைத்தமிழ் நூல்கள், இதுல முதல்ல எழுதப்பட்டது என்னன்னா ஒட்டக்கூத்தர் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் தான், சரிங்க. முதல் பிள்ளைத்தமிழ் என்னங்க, குலோத்துங்கன் சோழனை பத்தி எழுதுனது குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ். யாரிக்கா ஒட்டக்கூத்தர் எழுதின முதல் பிள்ளைத்தமிழ். குமரகுருபரர் எழுதினது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். அடுத்து பெரிய தமிழ் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் எழுதினது பகலிப்புத்தர். காந்தியமை பிள்ளைத்தமிழ் அழகிய சொக்கநாதர். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் மகாவித்தா மீனாட்சி சுந்தரனார். செய்யூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அம்பேத்கவி வீரராகவர், சரிங்க. சோ இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்க, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நம்ம பாட்டு பார்க்கணும், சரி, அதெல்லாம் மட்டும் பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாடல் இருக்கு. இந்த பாட்டை எழுத யாரு அப்படின்னு கேட்டா குமரகுருபர். சோ குமரகுருபர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா சிற்றுரைக்க வேந்தர், பிரபந்த வேந்தர், அப்படி இல்லைன்னா பிள்ளைத்தமிழ் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரி. சிற்றிலக்கிய வேந்தர், பிரபந்த வேந்தர் அல்லது பிள்ளைத்தமிழ் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு யார சொல்றாங்க, குமரகுருபர சொல்றாங்க, சரிங்களா. ஓகே, இதுல இவரோட பெற்றோர் யாரு அப்படின்னு கேட்டா சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாமி சுந்தரி அம்மை, சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாமி சுந்தரி அம்மை. ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்ரீவைகுண்டம், திருவைகுண்டம் சொல்லுங்க, ஸ்ரீவைகுண்டம், திருவைகுண்டம் தான் எங்களுடைய ஊரு. ஓகே, காலம் ஸ்ரீவைகுண்டம் இந்த ஆதிச்சநல்லூர் அந்த ஏரியால வரக்கூடியதுங்க, சரி. காலம் 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். இவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சரி, தமிழ், வடமொழி, ஹிந்துஸ்தானி, தமிழ், சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்துஸ்தானி. மடங்கள், 2 மடங்கள் வச்சிருந்தாருங்க. எங்கன்னா திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊர்லயும் காசிலையும் மடம் வச்சிருந்தாரு. இவர் வந்து பிறந்த திருவைகுண்டமா இருந்தாலும், ஸ்ரீவைகுண்டமா இருந்தாலும், இவர் வந்து மடங்கள் எங்க வச்சிருக்காரு, திருப்பனந்தாள்லையும் காசிலையும். கடைசி இவர் இறந்த என்னவோ காசியில வச்சுதான், சரிங்க. இவர் இறந்தாங்க காசியில வச்சு, சரிங்க. அப்ப பெற்றோர் அப்படின்னா சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாமி சுந்தரி அம்மை. ஊர் வந்து திருவைகுண்டம். அதுக்கப்புறமா இவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. அதற்கு சிறப்பு பெயர் சொன்னோம் இல்லையா, ஏன்னா முதல் கிளாஸ்ல பார்த்தா சிற்றிலக்கியத்துல சிற்றிலக்கிய வேந்தர், பிரபந்த வேந்தர் அப்படின்னா இவர் வந்து சொல்றோம், சரி. இவர் எந்தெந்த லாங்குவேஜ்ல ஒரு நல்லா தெரியும் கேட்டா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. இது கூட ஒரு தடவை குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான், சரிங்களா.
தமிழ் வடமொழி ஹிந்துஸ்தானி அப்படிங்கிறது ஒரு தமிழ்ல இருக்கும்போது கேட்டிருந்தாங்க அவரை பத்தி. மடங்கு வந்து திருப்பனந்தாள் காசி, அந்த மாதிரி காசியில வச்சு அவர் இறந்து போயிருப்பாரு. சரியா? அவர் ஏதோ நூல்கள் பாருங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கண்பர் கலிவெண்பா, மீனாட்சிமை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதி நெறி விளக்கம், காசி கலம்பகம், சிதம்பர செய்யுள் கோவை, நான்மணி மாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், சரிங்களா? இப்படி நூல் இருப்பாரு. இது பார்க்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ இவர் எழுதின பாட்டை தான் நம்ம பார்க்க போறோம். சூப்பரான ஒரு பாட்டுங்கண்ணா. சரியா? பாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாடுறோம், அப்பதான் நல்லா இருக்கும். சரியா? ஓகே, பாப்போமா? பாட்டை கவனிச்சுப்போமா? ஒவ்வொரு ஐயா படிப்போமா? நல்ல மொத்தமா படிப்போம். அது பாருங்க. செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திரு அறை ஞான் அரைமணியோடும் ஒளி திகழ் அறை வடமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறுபண்டி சரிந்தாட, பட்ட நுகர்பொறி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட, கண்டு விதம்பொறி குண்டலமும் குலைகாலும் அசைந்தாட, கட்டிய சூழியும் உச்சி கதிர் முத்தோடும் ஆட, அம்பவள திருமேனியும் ஆடிட ஆடிய செங்கீரை, ஆதி வைத்தியனாக குறிக்குகன் ஆடுக செங்கீரை. ஓகே, பாடமா? பாருங்க. செம்பொன்னடி சிறு கிங்கினி, சரி, செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திரு அரை ஞான் அரைமணியோடும் ஒளி திகழறை வடமாட. பிரிச்சு படிக்கணும்னா அதனால கொஞ்சம் பார்த்து கவனிச்சுங்க. ஓகே. செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. செம்பொன்னடி, இந்த குழந்தையோட கால் இருக்குல்ல, இப்படி சகப்பா இருக்குல்ல, பிங்க் கலர்ல, இந்த கால் என்னென்ன போட்டிருக்கோம்? கிங்கினி சிலம்பு. சிலம்பு தெரியும். கிங்கினின்னா என்னங்க அப்படின்னா, நிறைய முத்துலாம் வச்சு கொலுசு போட்டு விடுவாங்க, அதாங்க. செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திரு அறை அரைஞான் அரைமணியோடும் ஒளி திகழறை வடமாட. பிரிச்சு படிக்கணும். திரு அறை அரைஞான் அரைமணியோடும், இங்க மொழி இருக்கா, மொழி படிக்க கூடாதுன்னா அது எப்படி படிக்கணும்? இந்த இம் கூட்டல் ஓ, ஓ இங்க சேர்த்துக்கணும், இம் அங்க சேர்த்துக்கணும். சரிங்களா? ஓகேவா? திரு அறை அரைஞான் அரைமணியோடும் ஒளி திகழறை வடமாட. அவ்வளவுதாங்க. சரியா? பாருங்க. செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திரு அறை அரைஞான் அரைமணியோடும் ஒளி திகழறை வடமாட. அப்படின்னா அந்த குழந்தையோட காலில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? கிங்கினி, நல்ல முத்துக்கள் கூடிய கொலுசும், அடுத்து சிலம்பும் போட்டிருக்காங்க. சூப்பர். ஓகே, அடுத்து பாருங்க. திரு அறை, அரைனா இடை, இடுப்பு. அந்த குழந்தையோடைய திருனா அழகு, அழகான இடையில, அழகான இடையில, அழகான இடுப்புல. திரு அறைனா, திருனா அழகு, அரைனா இடை, இடுப்புன்னு அர்த்தம். சரி. அரைஞான், அரைஞான் என்ன? இப்போ அரண கயிறு அப்படின்ட்டு போயிருவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அரைஞான் அப்படின்னா, அரைனா இடை, ஞான்னா கயிறு. இடையில் கட்டும் கயிறுக்கு பேர் தான் அரைஞான். மறுபடியும் அரைஞான் கயிறுன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அருணா கயிறு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சொல்லலாம் பட் ஆனா, இந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி பட் ஆனா ரெண்டும் ஒண்ணுதான், நம்ம பேசும்ல பேச்சு வழக்குல. அந்த மாதிரிதான் இதுவும். நம்ம அருணா கயிறு அரைஞான் கயிறுங்கிறது பேச்சு வழக்கு வந்துருச்சு. அரைஞான் அப்படின்னாலே இடுப்புல கட்டுற கயிறு தான். சரியா? அரைனா இடை, ஞான்னா கயிறு. ஓகே, கிளியரா? ஓகே, பாருங்க. திரு அறை, அழகான இடையில. அரைஞான், ஒரு அரைஞான், அதாவது ஒரு வெள்ளிக்கொடி இருக்குன்னு வச்சுக்கோமா? ஓகே. அரைமணியோடும், அதுல வந்து வச்சுக்கோங்க மணிக்கற்கள். சரியா? முத்து பவளமும் மணிக்கற்கள்லாம் இருக்கு. அப்போ அதோட வெளிச்சம் என்ன பண்ணும்? அந்த குழந்தையோட வயிற்றுல படும் இல்லையா? அதோட அரைமணியோடும் ஒளி திகழ் அரை வடமாட. ஒளி திகழ் அரை அடம், அந்த மணிக்கற்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளியும் அந்த குழந்தையோட வயிற்றுல இடுப்புல பட்டு அழகா தெரியுது. சரியா? அப்போ அந்த சிவந்த கால்களுடைய குழந்தையோட கால்கள்ல என்ன போட்டிருக்கோம்? கொலுசும் சிலம்பும் போட்டிருக்கோம். அந்த குழந்தையோட அழகான இடையில ஒரு அரைஞான், ஒரு வெள்ளிக்கொடி மாதிரி போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்டோன்ஸ் இருக்கு. சோ அதுல இருந்து வரக்கூடிய லைட்டும் அந்த குழந்தையோட உடம்புல பட்டு அழகா இருக்கு. ஓகே, அடுத்து. பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறுவண்டி சரிந்தாட, பட்ட நுகர்வொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட. சூப்பருங்க. சரியா? பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறுவண்டி சரிந்தாட, பட்ட நுகர்வொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட. பைம்பொன்னா என்னது? சுத்தமா. அசும்பியன்னா ஒளி வீசக்கூடிய. பைம்பொன் மாதிரி அது சுத்தமான தங்கம், ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஒளி வீசக்கூடிய தொந்தி, அந்த குழந்தையோட வயிறு. சரி, அந்த குழந்தையோட வயிறு எப்படி இருக்கான்? சுத்தமான தங்க மாதிரி பிரைட்டா இருக்கான், ஒளி வீசுவான். தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட. பண்டினா என்னங்க அப்படின்னா, இப்போ குழந்தை நல்லா சாப்பிட்டா நல்ல பொருள் இருக்கும்.
சாப்பிடாம சில டைம் பட்னியா இருக்கும்போது, பசியோட இருக்கும்போது எப்படி இருக்கும்? பசியோட இருக்கும்போது அந்த குழந்தையோட வயிற்றுல அப்படி கோடு வரும், மடிப்பு மடிப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பண்டின்னு சொல்லுவாங்க. சரிங்க. அப்போ அந்த குழந்தையோட வயிறு எப்படி இருக்கு? நல்லா சாப்பிட்டு இருக்கும்போதும் சரி, இல்ல சாப்பிடாம மடிப்பு மடிப்பா இருந்தாலும் சரி, ரொம்ப அந்த குழந்தை அழகா இருக்கு. சரி. அதாவது ஆட ஆடன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இது வந்து 2வது பருவம், செங்கீரை பருவம். இந்த காத்துல வந்து கீரை அசைகிற மாதிரி இந்த குழந்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கோம், அப்படி இப்படி தலை ஆட்டலாம். ஏன்னா தலை இன்னும் சமைக்க தெரியாது, ஸ்டடியா நிக்க தெரியாதுல, அப்படி ஆடுங்க. அப்ப ஆடும்போது இந்த குழந்தையோட உடம்புல எல்லாம் அசையுது, எல்லாம் ஆடுது. அப்ப அந்த வயிறு கூட ஆடுது. சரியா? ஓகே. பட்ட நுகர்போலி பொட்டோடு வட்டச்சுட்டி பதிந்த ஆட. பட்ட நுகர்போலி பொட்டோடு வட்டச்சுட்டி பதிந்த ஆட. பட்ட, அடுத்து முதல், நெற்றி, பொலினா அழகு, பொட்டு தெரியும். சரியா? பட்ட நுகர்போலி பொட்டோடு வட்டச்சுட்டி பதிந்த ஆட. பட்ட நுகர்போலி, அதாவது குழந்தை நெத்தில இந்த பட்டம் கட்டிருப்பாங்க இல்லைங்க, ஒரு கயிறு மாதிரி கட்டி அதுல ஒரு மயில் இருக்கு, அந்த மாதிரிலாம் சலகு வச்சிருப்பாங்கல்ல. பட்டம் கட்டப்பட்ட நுதல் நெற்றியில பட்ட நுதல் பொலி வட்ட பொட்டோடு. அந்த பட்டம் கட்டப்பட்ட அழகான நெற்றியில ஒரு பொட்டு வச்சிருக்காங்க. வட்ட சுட்டி பதிந்தாட, நெத்தி சுட்டியும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய நெற்றியில பட்டம் கட்டி அழகாக பொட்டு வச்சு நெத்தி சுட்டியும் போட்டிருக்காங்க. இந்த குழந்தை ஆடும்போது அந்த நெத்தி சுட்டியும் முன்னே ஆடுது. ஓகே. கம்பி விதம்போதி குண்டலமும் குலைகாலும் அசைந்தாட, கட்டிய சூழியும் முச்சியும் முச்சிக்கதிர் முத்தோடும் ஆட. கம்பி விதம்போதி குண்டலமும் குலைகாலும் அசைந்தாட, கட்டிய சூழியும் உச்சியும் உச்சிக்கதிர் முத்தோடும் ஆட. பாப்பா, கம்பி விதம்போதி குண்டலம், குண்டலம் தானுங்க. ஃபர்ஸ்ட் குலைனா கம்மல், கம்மல் இருக்கு. கம்மல் கூட அடிஷனல் நம்ம போடல, எதை குண்டலம்னு சொல்லுவோம். சரிங்க. அது கூட அடிஷனல் ஜிமிக்கி மாதிரி ஏதோ குண்டு மாதிரி போட்டுப்பாங்களா முன்னாடி, அதான் குண்டலம். அப்ப குழந்தை அசையும் போது கம்பி விதம்போதி, அந்த கம்பியெல்லாம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, செயின் மாதிரி இருந்து அதுல ஒரு குண்டு மாதிரி போட்டுப்பாங்களே. கம்பி விதம்போதி குண்டலமும் குலைகாலும் அசைந்தாட. குழந்தை ஆடும்போது அந்த ஒரு ஜிமிக்கி மாதிரி குண்டு மாதிரி இருக்கு, உடம்புல டச். சரிங்க. ஓகே. அடுத்துங்க, கட்டிய சூழியும், கட்டிய சூழியும் உச்சியும், முச்சியும் படிக்க கூடாது, இம்மத்துக்கு முன்னாடி போடணும், இதுல இம்மத்துக்கு முன்னாடி போடணும். கட்டிய சூழியும் உச்சியும் உச்சிக்கதிர் முத்தோடும் ஆட. சூப்பரான. கட்டிய சூழின, சூழினா உச்சி கொண்டை. அந்த குழந்தை கொஞ்சம் முடி இருந்துச்சுன்னா மேல குடும்பி கட்டி விடுவாங்க தெரியுமா, அப்படி இந்த வாட்டர் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும், அது அப்படி கொஞ்சோண்டு முடி எடுத்து மேல கட்டிட்டு இருப்பாங்க தெரியுங்களா, அதான் கட்டிய சூழியும். குழந்தை ஆடும்போது அதுவும் ஆடுது. நம்மள இப்ப ரப்பர் பேண்டை போட்டு கட்டுவோம், இல்ல ஏதாவது பேண்ட் இருக்கும், பேண்டை வச்சு போடுவோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்களாம், ஒரு நூல் வச்சுதான் கட்டுவாங்க. அந்த நூல்ல அந்த பக்கம் அந்த முத்து இருக்கும் இல்லைங்க, அது வந்து சும்மா நூல் இல்லைங்க. இப்ப பேண்ட் யூஸ் பண்றோம்ல, அந்த பேண்ட் யூஸ் பண்ற மாதிரி முன்னாடி இருக்கும். சரியா? ரப்பர் பேண்ட் எல்லாம் யூஸ் பண்றோம், இல்ல வேற ஏதாவது பேண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டு வைப்போம்ல குழந்தைக்கு, அது மாதிரி முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், ரெண்டு, அது ஒரு இது மாதிரி. சரிங்களா? ஒரு நூல்ல 2 பக்கம் முத்து இருக்கும், அதை தூக்கி வச்சு இப்படி டைட்டா கட்டி வச்சிருவாங்க. சரியா? இப்ப இந்த குழந்தை ஆடும்போது பாருங்க, கட்டிய சூழியும், இந்த தலைவர் கட்டின உச்சி கொண்டையும் உச்சியும் உச்சிக்கதிர் முத்தோடும் ஆட. இதுல இருக்க அப்படியே ஆடும்போது அந்த முத்தும் சேர்ந்து ஆடு. நல்லா இருக்குல்ல? ஓகேங்க. இந்த குழந்தை எப்படிலாம் அழகா டார்ச்சர் பண்றாங்கன்னு, நிறைய பொட்டுலாம் வச்சு நெத்தி சுட்டி எல்லாம் போட்டு கொலுசு சிலம்பு எல்லாம் போட்டு இந்த குழந்தைய வந்து அழகா வச்சு இது பண்றாங்க. ஓகே. சரி, இப்ப யார சொல்றாங்க பாப்பமா, இது யாருங்க இது? அம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. அம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. அம்பவள திருமேனி அப்படின்னா யார சொல்றாங்கன்னா, சரி, அப்படி பவள திருமேனி, பவளம்னா அப்படி சிகந்த உடலா இருக்கும் இல்லையா, பவளம்னா சவப்பா இருக்கும், அது மாதிரி சிவந்த உடலையுடைய முருகரை நீ ஆடுக அப்படின்னு சொல்லிட்டு, ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக ஆடிட செங்கீரை. ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. ஆதி வைத்தியநாதபுரியில் இருக்கக்கூடிய குகன் முருகனே 2 வயசு, இந்த 5 மாசம் குழந்தைய வந்து செங்கீரை ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட திரும்ப போமா, சூப்பரான பாட்டு, நல்லா இருந்துச்சுல. ஓகே, பாருங்க. செம்பொன்னடி சிறுகிங்கினியோடு சிலம்பு கலந்த ஆட அப்படின்னா என்ன? முதல் ஒரு லைன் ஃபுல்லா படிக்குமா? செம்பொன்னடி சிறுகிங்கினியோடு சிலம்பு கலந்த ஆட, திரு அறை அரைஞான் அரைமணியோடும் ஒளி திகழ் அரை வடமாட. ஓகேவா? சரி, என்ன சொல்லிருக்கோம்? செம்பொன்னடி, சிவந்த கால்கள்ல கொலுசும் சிலம்பு போட்டிருக்கோம், அழகான இடையில ஒரு கொடி போட்டிருக்கோம், அந்த கொடியில இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸோட வெளிச்சம் அந்த இடையில பட்டு இன்னும் அழகா தெரியுது. அடுத்துங்க, பைம்பொன் அசம்பிய தொந்தியோடு சிறுபண்டி சரிந்தாட, பட்ட நுகர்கொலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாட. அந்த தங்க நிறத்துல அந்த உடம்பு என்ன பண்ணுது, அப்படி அந்த குழந்தையோட வயிறு, அந்த
பண்டி, அதாவது மடிப்பா இருக்கக்கூடிய வயிறு, இதெல்லாம் அழகா இருக்கு. அடுத்து பட்டம் கட்டப்பட்ட நெத்தியில அழகா பொட்டு வச்சு, அடுத்து என்னது இதெல்லாம் போட்டிருக்கும், நெத்திச்சுட்டி எல்லாம் போட்டிருக்கும். இதுவும் அந்த குழந்தை தலையாட்டும் போது ஆடுது. அடுத்து கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைகாடும் அசைந்தாட, கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைகாடும் அசைந்தாட, கட்டிய சூழி இம்மூச்சிக்கதிர் முத்தோடும் ஆட, கட்டிய சூழி இம்மூச்சிக்கதிர் முத்தோடும் ஆட. அது பார்த்தோம்னா கம்பி விதம்பொதி குண்டலமும் குலைகாடும் அசைந்தாட, குழந்தை ஆடும்போது இந்த கம்பலும் குலை அந்த இதுவும் சேர்ந்து ஆடுது, குண்டலமும் கம்மலும் குண்டலமும். அது மாதிரி அந்த குழந்தையோட சொல்லியிருக்கோம் உச்சி, அதில் கட்டின முத்து எல்லாம் சேர்ந்து ஆடுது. சரியா? அம்பவள திருமேனி, அம்பவள வே போட்டு படிக்கூட போட்டு படிக்கணும். அம்பவள திருமேனி ஆடிட ஆடுக செங்கீரே, ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. சரியா? வைத்தியநாதபுரியில் இருக்கக்கூடிய முருகனே, நீ ஒரு 5 மாசம் குழந்தைய வந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கேன். சரி, ஓகே, சூப்பரான ஒரு பாட்டு இல்லைங்க. ஓகே, சரிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பிள்ளைத்தமிழ் பார்த்துருக்கோம். பிள்ளைத்தமிழ்லாம் என்ன, எப்படி இருக்கும், அதுல என்ன பாட்டு அப்படிங்கிறது இல்லை வந்து பார்த்தாச்சு. சரியா? ஓகேங்க. 50 நாள் கிளாஸ் வந்து இதுவாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டிருக்கோம். நிச்சயமா இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஸோ இன்னும் நமக்கு பேலன்ஸ் 50 நாள் கிளாஸ் இருக்கு, அதையும் நீங்க வாட்ச் பண்ணணும். ரிலேட்டிவ் டெஸ்ட்டும் மறக்காம எழுதணும். சரிங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் போகல, இந்த கிளாஸ் மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஐடி டீம் சப்போர்ட் பண்ற டீம், அந்த டீம் மிகப்பெரிய சப்போர்ட். சரிங்களா? நிறைய பேர் உட்காந்து இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி வந்து 1/2 மணி நேரம் கிளாஸ் மட்டும் தான் எடுக்கிறேன், வேற யாருமே நான் எதுவும் பண்ணல இதுல. ஸோ மற்றபடி இதுல நிறைய கிரெடிட்ஸ் சொல்லணும்னா நம்மளோட ஐடி டீம் இருக்கிறாங்க, டைப்பிஸ்ட் டீம் இருக்கிறாங்க, இந்த ஃபைல் ரெடி பண்றது, இந்த ஃபைல் உட்காந்து கரெக்ஷன் பார்க்கறது, இதெல்லாம் பண்றது, உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் போடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் தான் இதுக்கு பின்னாடி நிறைய பண்றாங்க. நான் ஒண்ணுமே கிடையாது, நான் வந்து இதுல மட்டும் எனக்கு தெரிஞ்சது இதுல இருக்க மீனிங் சொல்லி கொடுக்குறவங்க. இதுக்கு பின்னாடி இருக்க டீமோட உழைப்பு தான் ரொம்ப பெருசு. ஸோ எல்லாருக்குமே இந்த டைம்ல ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா 50 டேஸ் அப்படிங்கிறது கண்டினியூவா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு 1 or 2 டேஸ் தவிர அது ஒரு 7-8 டெஸ்ட்டும் நம்ம வச்சிருக்கோம். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா 8 டெஸ்ட் நீங்க எழுதியிருப்பீங்க. ஸோ அதுவும் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அடுத்து மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.